ஆராதனைக்கு முதல் பாடலாக என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தில் போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். சேர்ந்து பாருவோமா? உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, வாசிக்கேன் நீதானையா, எங்கள் நீதி தேவம் நீதானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏசையா. சேர்ந்து பாடுவோமா? ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தேவம் நீதானையா. சேர்ந்து பாடுவோமா? யெகோவா சிக்கேனோ நீதி தெய்வம் நீதானையா, துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது, துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது, நிரந்தர சுகந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. வாயை திறந்து சொல்லுவோமா? நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா காலை வேளையில? ஏசையா, என் நீதி நீதானையா,
ஏசையா என் நீதி நீதானையா யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி கர்த்தரே தாங்குகிறீ என் பாதையிலே நோக்கமாயுள்ளீ என் வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீ கர்த்தரே தாங்குகின்றீ என் பாதையிலே நோக்கமாயுள்ளே சேர்ந்து பாடுவோமா வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை என் அடிகள் உறுதிப்படுத்துகிறீ ஏசையா சேர்ந்து பாடுவோமா ஏசையா தேவச்சனமே காலவேளையில் அவரை நோக்கி துதிப்போமா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே சேர்ந்து பாடுவோமா வார்த்தையால திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே ஏசையா கடைசியாய் ஏசையா என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மையாய் என் தேவன் தான் எனக்கு அடைக்கலமாய் என்னை இதுவரைக்கும் வெட்கப்படுத்தாமல் வைத்திருக்கிறான் சொல்றோம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா இரண்டாவது பாடலாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் சேர்ந்து பாடுவோமா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு இன்னும் சத்தத்தோட பாடுவோமா காலை வேளையில அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார்
நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும், எல்லாரும் வாயை திறந்து இதுவரை காத்த எபினேசரே இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, அவரே நம்மை கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை சென்று பாடுவோமா? அவரே நம்மை ஆதரிப்பார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சேர்ந்து பாடுவோமா? அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை சேர்ந்து பாடுவோமா? ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தானே அருமையான சிஸ்டர் பிலோ சிஸ்டர் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 45 697 பக்கத்தில் இருக்கு. என் இருதயம் எல்லா விஷயத்திலும் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடி சௌக்கியவான்களே, உமது மகிமை உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய
அவருடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனத்தானங்கள் உமக்கு கீழ் விழுவார்கள். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தன அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளுக்குண்டு ராஜஸ்திரிகள் ஒப்பிரியின் தங்கம் அணிந்தவர்களாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறார்கள். அப்போது ராஜா உமது அழகை பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமார்த்தி உள்ளவர்கள் பரிபூர்ண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிவாய் இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் துதிப்பார்கள். தேங்க்யூ சிஸ்டர். அப்படி நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 7ஆம் வசனத்தை ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? நீ நீதியை விரும்பி கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவச்செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஹல்லேலூயா. இது குறித்து முதல் வாரத்தில் பேசும்போது என்ன தலைப்பில் பேசினேன்? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசம் இருக்கணும் சொல்லி 3 விதமான காரியம் சொன்னேன். முதலாவது என் தேவன் மேல அன்பா இருந்து விசுவாசம் இருக்கணும் சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது என்னமா சொன்னேன் சொல்லுங்க? அதெல்லாம் மேல 3 டாபிக் மட்டும் கரெக்டா சொன்னேனே. அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருந்து உறுதியாயும் ஸ்திரமாயும் அவருக்குள்ள நிலைத்து நிற்கிற விசுவாசமாய் இருக்கணும் சொன்ன. 3வது காரியம் எப்படி இருக்கணும் சொன்னேன் சொல்லுங்க? ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவருக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணி பெருகுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நிமித்தமா என்ன பலன்கள் 3 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ள கடந்து போவோம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நீதியை நடப்பித்ததினால், எழுதிட்டீங்களா? நீதியை நடப்பித்ததினால் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். எடுத்து வாசிங்க. அதே வசனத்துல 2வது காரியமை விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை நடப்பித்தார்கள். கேரன் சிஸ்டர் இங்க கவனிங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட வரேன். நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இது ரெண்டுமே என்ன சென்டென்ஸ்மா? இது சொல்லுங்க.
பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சொல்லுங்க சிஸ்டர், டீச்சர் அம்மா சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அப்போ அந்த காலத்துல தேவன் இந்த நாளிலே நம்ம நினைவு கூறும்படியாக சொல்லுகிற காரியம், நீதியை அந்த காலத்துல நடப்பித்தார்கள், அப்போ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான தேவச்சனமே, இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தின் நாடி வந்திருக்கதான உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நிறைவேறலையா? இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நடைபெறல? என்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? விகாஷ் பிரதர், என்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் விதவிதமா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், மாசம் மாசம் வாக்குத்தத்தத்தை பெறுகிறோம், நம்ம ஏன் ஒரு மாற்றம் அடைய மாட்டோன்றோம்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பார்க்கணும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்பப்பவே. ஆமென், ஹல்லேலூயா. அதனால யாக்கோபு 1 அப்போ நீதியை நடப்பிக்கணும், எதுவரைக்கும் நம்ம நீதியை கைவிடாமல் இருக்கணும்னா யாக்கோபு 1:12 எடுத்து வாசிங்க. யார் அந்த வாக்குத்தத்தங்களை இந்த காலத்திலும் பெற முடியும்னா எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், கடந்து போகிறேன். எப்போ நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோமா? எப்போ? சோதனையை சகிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஏன்னா அப்பெல்லாம் நீதியில இருந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கெல்லாம் தெருக்கு சபையெல்லாம் இருக்காது. ஆமென். அப்போ ஊழியக்காரர்கள் அதிகமெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்போ தேவனிடத்துல வருகிற நாம் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, நான் போன ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்ன பிரகாரம் தான், வாக்குத்தத்தம் வாங்கின உடனே அந்த எப்படி வாங்கணும், நம்மளுக்கு உடனே கிடைச்சிடணும். அப்படிதானே? அதே போல இந்த நாளில் நாம தேவனிடத்துல வாக்குத்தத்தங்களை பெறுகிறோம், ஆனால் தேவனிடத்துல சோதனை சகிக்கிற மனுஷனாய் இருக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையாமா? ஒரு சோதனை வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, பாஸ்டரும் ஜெபம் பண்றாரு, நானும் ஜெபம் பண்றேன், எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஏன் எங்க வீட்டுல மட்டும் இது நடந்துட்டு இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இந்த பலவீனம், ஏன் எனக்கு மட்டும் ஒரு விடுதலை இல்லைன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காலத்துல இருக்கதான தேவச்சனமே, நாம மாம்சத்துல இருக்கிறதுனால எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும் நான் நீதியில தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இங்க நான் நீதியா தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நீதியாய் நடக்க முடியாது. ஏன்னா மாம்சத்துல இருக்கிற நாம், உலகத்துல சிற்றின்பங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நாம், பண தேவைகள், பொருள் தேவைகள், உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கிறபடினால, அதனாலதான் என் தேவன் என்ன பண்றாரு, சோதனையை சகிக்கும்படியாக உங்களுக்கு கொடுத்து, அதுல நீங்க உத்தமனாய் விளங்கும் போது, என் தேவன் மேல அன்பு கூறும்போதுதான் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யார் தான் அந்த நீதியை நம்மளுக்கு நடத்துவார்னா, ஏசாயா 46:13 எடுத்து வாசிங்க. ஏசாயா 46:13. ஏசாயா 46:13 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம், கடந்து போவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:13 கரெக்டா வாசிக்குமா? சமீபிக்க பண்ணுவீராக. டோட்டலா என்ன சொல்ல வரேன்னா நான் முடிச்சுக்கிறேன், கடந்து போகிறேன். இந்த நீதியை நடப்பிக்கிறவர் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அது ஆனா தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ எப்ப ஒரு சோதனையை சகித்து தேவன் மேல விசுவாசம் வைத்து உத்தமனாய் மாறுகிறாயோ, தேவன் மேல மாத்திரம் அன்பு வைக்கிறாயோ, உன் நீதியை நிச்சயமாய் தேவன் சமீபமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
உன் நீதியின் நிமித்தமே உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமா கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் அந்த நீதியை மட்டும் தேவன் விரும்புகிறார்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. எதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. 15:9 நீதிமொழிகள். துன்மார்க்கருடைய யாருக்கு அருவருப்பு? இங்க கவனிங்க, பக்கத்துல கைகளை பிடிங்க. துன்மார்க்கருடைய, சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்போ எதுதான் தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு நேசம்னா, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க பாஸ்டர், நம்ம நீதியை நடப்பிக்கணுமா? ஏன் இந்த வாரம் தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம துதிக்கணும்? நம்ம ஏன் இந்த வாரம் வந்து தேவனை துதிக்கணும்னு கேட்டீங்க, மகிமைப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நாளாவது நீங்கள் தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் மாறி நீதியை நடப்பிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீதியை நடப்பிக்கிறவர்கள் மேலதான் என் தேவன் நேசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாரால் தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம், விடுதலை அடைவோம்னா, சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 24:5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தாம் தேவனால் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மூலமா நம்மளுக்கு நீதி கிடைக்கும்? யார் மூலமா நம்மளுக்கு நீதி கிடைக்கும்? நம்மளுடைய ரட்சிப்பின் தேவனால் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்களை விடுதலை செய்கிறவர், உங்களை சந்தோஷமாய் வைக்கிறவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், உங்களுக்கு உண்டான எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு தக்கதான நீதி நிமித்தமாய் நம்மளுக்கு நீதியை செலுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்துல போன வாரத்துல அருமையான பாஸ்டர்மா வாசித்த 18ஆம் சங்கீதத்துல நினைக்கிறேன், உத்தமனுக்கு உத்தமனாராயும் நீதியுள்ளவருக்கு நீதியுள்ளவராயும் என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன காரியங்களை நம்மளுக்கு நீதியினாலே பின்பற்றணும்னா, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3 பிள்ளைகளை நான் சொல்லி கடந்து போகிறேன். 3 காரியத்தை நான் சொல்லி அதுக்கப்புறமா நம்ம எப்படி நீதியெல்லாம் தேடணும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நீதியை ஏன் பின்பற்றணும்? ஏன்னா நீதியை தேவன் நேசிக்கிறார், விரும்புகிறார். நம்ம எப்படி நீதியை தேவனிடத்துல காட்டணும்னா, உத்தமனாய் சோதனை சகித்து அவர் மேல் அன்பு வைத்த பிள்ளைகளாய் இருக்கணும். அவர் மாத்திரமே நீதியை சமீபிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, நீதியை யார் பின்பற்றினாங்க, எப்படி பின்பற்றினார்கள் சொல்லி நான் கடந்து போகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. முதலாவது நீதியை எப்படி நம்ம நடப்பிக்கணும் சொல்லி நான் கடந்து, யார் நடப்பித்தாங்க சொல்லி நான் கடந்து போகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 3 எது நீதி? முக்கியமான நீதியை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அப்ப என்ன அர்த்தம்? நீதினாலே நியாய பிரமாணத்தை செய்கிறவன் இதனாலே பிழைப்பான். எதில் நியாய பிரமாணம்? ஹலோ, முக்கியமான நியாய பிரமாணம் எது தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒருத்தர் எசேக்கியேல் 20:20 எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. எது நியாய பிரமாணம்? முக்கியமான நீதியை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். 3 நீதிகளை மட்டும். ஓய்வு நாளை, இது நியாய பிரமாணம், பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா?
அந்த நாளை நான் திரும்பவும் சொல்றேன், நீதியை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் ஆனால் ஓய்வு நாளை அசட்டே எண்ண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த நாள்ல எந்த ஒரு வேலையும் வைக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு நாளை தேவனுக்கென்று வாழ்வீங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக அநியாயம் காசு நினைச்சிட்டு விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த நீதியை நம்ம நடப்பிக்காதனால தான் தேவனிடத்திலிருந்து நம்ம இன்னும் வாக்குத்தத்தங்களை பெறாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னுடைய ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். எது நீதின்னு சொல்றாங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி. என்னவா அந்த ஒரு நாளாச்சு நான் தான் உன் கர்த்தர் நினைச்சு பாடுறாடின்றாரு. ஹல்லேலூயா. அறியும்படிக்கு எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு அடையாளம். ஹலோ, இன்னைக்கு எத்தனை பேர் வரல யோசிச்சு பாருங்களேன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு டச் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ரெபேக்கா சிஸ்டர் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க, 2 வாரமா ஆளை காணோம். ஆமென். ஆண்டவர் யோசிச்சிருப்பாரு, டச் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டச் இல்லைன்னா என்ன பிரதர் பண்றீங்க? போன்ல டச் வேற, டிஸ்பிளே மாத்திடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டிஸ்பிளே மாத்திர வரையும் போன் யூஸ் பண்ண முடியாது, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்ற முடியாது. ஆமென். தேவனோடு தொடர்பு இருக்கதான் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆண்டவரோடு இருக்கும்போது உனக்கு ஆண்டவரை காட்டில அந்த பணம் பெருசா தான் தெரியும். ஆமென். ஆண்டவரை காட்டில உபவாச ஜெபம், பாஸ்டர் நமக்கு தான் வேலை இல்லை உட்கார்ந்துறாங்க, நம்ம போகணுமா என்ன? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இங்க போனா வச்சு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், அது வச்சாச்சு இன்னைக்கு வர தண்டல்காரனுக்காச்சும் அடைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உபவாச கூட்டம் அதுவுமா நம்ம கடையை தந்து வச்சா வச்சு ஒரு 4 பேக்கெட் எக்ஸ்ட்ரா சேல் ஆகும். ஆமென். அப்படிதானே சிவகாமி சிஸ்டர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவரோட டச் இருந்தா உனக்கு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நீ தேவனிடத்துல டச் வச்சிட்டு இருக்கிறனால அந்த நீதி நிமித்தமா நிச்சயமாய் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. 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 இது உங்களுக்கு அடையாளமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச ஆராதனை எல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளம். தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து வருகிறேன். எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 36:10. உம்மை அறிந்தவர்களின் மேல் 36:10 உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்களின் மேல். அப்ப என்ன அர்த்தம்? செம்மையான இருதயம் இருக்கிறவர்கள் மேலதான் என் தேவன் நீதியை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இப்ப வாஸ்து சங்கீதத்துல 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டிட்டு நான் கடந்து போகிறேன். 45:7 சங்கீதங்களின் புஸ்தகம் 45:7. நீ நீதியை விரும்புகிறவர். யாரு? தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் யோசுவாவுக்கு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா எடுத்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. என்னாகமும் உபாகமும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. என்ன வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு கொடுக்கிறார்? மோசேக்கு பின்பாக நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உமக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாருக்கு? யாருக்கு? யோசுவாவுக்கு. நான் மோசேயோடு இருந்தது போல, கீழே வாசினா நான் மோசேயோடு இருந்தது போல உம்மோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்ல, யோதனை கடந்து போறாங்க, எரிகோவை பிடிக்கிறாங்க. ஆமென். செவ்வாய்க்கிழமை ஜெபத்துல இதெல்லாம் காரியத்திலாம் நான் சொல்லி கடந்து போனேன். எரிகோவை பிடிக்கிறாங்க. ஆனால் ஆயின் ஒரு பட்டணம் வந்துச்சு எரிகோக்கு அப்புறமா. ஆமென். ஹல்லேலூயா.
யோசுவா எங்கெல்லாம் போய் போர் தொடுக்கிறாரோ அது எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறார். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்கன்னா ஆயி பட்டணத்துல இவர்களை காட்டிலும் சொற்ப ஜனங்களே இருக்கிறாங்க. ஆனா இவர்களால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்துல எடுத்து வாசிங்க. ஒரு இடத்துல நான் சொல்லி கலந்து போகிறேன். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில தோல்வி அடைஞ்ச உடனே யோசுவா என்ன பண்றாரு? அப்போது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக நலமாய் இருந்திருக்கிறோம். மனசு கஷ்டப்படுறான். இப்ப அருமையான தேவஜனமே, உங்களை பார்த்து கூட நிறைய பேரை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். ஆமென். ஒரு போராட்டமா இருக்கு பாஸ்டர், வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். ஆனா நீங்க நினைச்சு கடந்து வந்த பாதையை இங்க யோசுவா மறக்கிறான். யாருமா இவரு? ஆண்டவரால் ஏற்படுத்தின பிள்ளை. ஆமென். ஏற்படுத்தினப்பட்ட பிள்ளை. மோசேக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசுவாவை வைக்கிறாங்க. யோர்தானை கடக்கிறான், எரிகோவை பிடிக்கிறான், எல்லாவற்றையும் மறந்துடுறான். அந்த நேரத்துல ஒரே ஒரு தோல்வி, ஒரே ஒரு கஷ்டம், ஒரே ஒரு பலவீனம், ஒரே ஒரு பணப்பற்றாக்குறை, ஒரே ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஆண்டவர் மேல நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. ஆனா சோர்ந்து போகிறன்னா நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு பாக்குறது இல்ல. ஹல்லேலூயா. என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் ஒரே காரியத்தில் அந்த கடந்து வந்தீங்கன்னா அதுல உங்களோட இருக்கிறவன் ஒரு பாவம் நடந்திருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசி. அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக என்னென்ன பிரகாரமாய் செஞ்சாருன்னா வாசிங்க. ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்காலையும் நான் கண்டு அவைகளை ரட்சித்து இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து இருக்கிறது. என்ன நடந்துச்சுமா? இங்க என்ன நடந்துச்சு? ஒரு காரியம் நிறைவேறல, ஒரு கஷ்டம் நடக்குது. நீங்க வீட்டின் தலைவராக தான் இருப்பீங்க, நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமராக தான் இருப்பீங்க. அதே தான் இங்கேயும் சபையிலையும் ஊழியக்காரர் நல்லா தான் ஜெபம் பண்ணுவார், எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு பிளாக் ஷீப் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருப்பு ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஆமென். நம்ம குடும்பத்திலே ஒன்று இருக்கும், ஆண்டவருக்கு விரோதமானது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே என் குடும்பம் ஏன் இருக்குது இப்படி, என் பிரச்சனை ஏன் இப்படி இருக்கு, முழங்கால் படிடுங்க. தேவன் வெளிப்படுத்துவார். அது நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில் கேட்கும்போது அந்த பாவம் வெளிப்படும். அது தேவனிடத்துல வந்து திரும்பி எடுத்துட்டு வந்து அந்த 23, 24 வாசினா யோசுவாவிடத்துல கொடுத்த உடனே அடுத்த நாள் போய் போர் தொடுக்கிறாங்க, வெற்றி சிறக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கிரமத்தை வெறுக்கிறவர் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி நான் கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. மூன்றாவது ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. 3 நீதிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். முதலாவது நீதி ஓய்வு நாளை ஆசரிக்கணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ரெண்டாவது நீதி அக்கிரம சிந்தைகள், அக்கிரமமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தா அது உங்களிடத்துல இருந்து எடுத்து போடணும், நீதிக்கு செய்யணும்னா. மூன்றாவது காரியம் ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். போதுமா? அறுப்பு பார்க்கணும்னா நீதிக்கென்று விதைக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது முக்கியமாக காரணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்ன பிரகாரம் தான் பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாய். எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதியின் பலிகளை செலுத்தி
போதுமா? உங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்க பெறணும்னா நீதியின் பலிகளை செலுத்தணும். அது காணிக்கையாய் இருக்கலாம், அது ஸ்தோத்திர பலிகளாய் இருக்கலாம், அது தசம்பாகமாய் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களுடைய விதைப்பதை விதைக்கணும்னா எப்படி விதைக்கணும்னா உற்சாகத்தோடு நீதிக்கென்று விதைக்கணுமா? ஹல்லேலூயா. ஏதோ கொடுக்கணுமே எல்லாம் கொடுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. யார் இது மாதிரி செய்தார்னா எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. அங்க போய் இங்க சுத்திட்டு வர தேவையில்ல, நான் டைரக்டா இங்கே வந்துடுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, அதே காரியத்தை தான் இங்க சொல்லியிருப்பாரு. எபிரேயர் 11:4. விசுவாசத்திலே ஆபேல் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அப்போ காயினுடைய பலிகளை காட்டிலும் யார் பலிகளை தேவனே ஏற்றுக்கொண்டா? யார் பலி? கரெக்டா வாசியுமா திரும்பவும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்துகிறான். அதனாலதான் அவன் நீதி என்று எண்ணி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு வரையும் காயின் ஆபேலை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் என்னென்னலாம் நீதிக்கென்று நாங்க செய்யணும், நாம எதை பின்பற்றி நடக்கணும், நீதியின் பலிகள் நீதியின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் 3 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது நீதி எதுமா? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ரெண்டாவது புரியல. ரெண்டாவது என்ன பண்ணணும்? அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான நீதி இல்லாத காரியங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் எடுத்து போடணும். ஆமென். மூன்றாவது நீதிக்கென்று விதைக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 16:20. அப்பதான் என்ன நடக்கும்னா, இந்த 3 காரியங்களை நான் சிம்பிளா, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, 3 காரியங்களை சொல்லி நாம இதுக்கு மேல நம்ம என்னென்ன நீதிகள் எல்லாம் செய்யணும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். உபாகமம் 16:20 வாசிங்க பார்க்கலாம். நீ பிழைத்து நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு. ஹலோ, தேவன் உனக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரிக்கணும்னா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா? நீதியை பின்பற்றணும். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீதி பாஸ்டர், எதெல்லாம் பின்பற்றணும் சொல்லி ஒரு 7 விதமான காரியங்களை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கடகடன் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை. முதல் காரியம் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது நீதி எப்படி செய்யணும்னா மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஹலோ, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. எவ்வளவு லாபம் வந்தாலும் சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும், எவ்வளவு சண்டை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், முதலாவது தேவனை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கு போனா 2 விதமான சம்பளம் கொடுப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு போனாதான் என் குடும்பத்தில் என்னை மெச்சிக்கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை முதல்ல தேடு. ஆமென். அதுக்கப்புறமா போய் மத்ததை பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35:28. நாம என்ன செய்யணும், நாம எப்படி நீதியை தேடணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். என் நாவும் உம்முடைய நீதியையும். அப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்? எப்படி நீதியை தேடணும்? நாவினால நீதியை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நீதியை தேடணும்? துதியினாலே. ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 18:19 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 18:19 வாசிங்கம்மா, வாசிங்க. என்ன தப்பா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதையும் நினைவேறும்படியாய், அல்லோ அல்லோ அல்லோ, உங்கள் நீதிகள் உங்களிடத்துல மாத்திரம் இருக்கக்கூடாது. அருமையான காந்தி சிஸ்டர் அஸ்வந்த்க்கும் சொல்லணும். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை. அப்போ என்ன இங்க சொல்ல வர்றாருன்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருடைய நீதியை காத்து நடக்கும்படியாக நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம் யோபு 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபு 27:16. நான்காவது காரியத்துக்குள்ள கடந்து வருவோம். யோபு 25 வாசிங்களேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும். நம்ம நீதி எப்படி இருக்கணும்னா, என் ஆவி பிரிய மட்டும். ஹலோ, எப்படி இருக்கணும்? நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், அதனால்தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விலகின பின்பு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. என் ஜீவனே பிரிகிற வரைக்கும், என் ஆவி என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நான் என் உத்தமத்திலே நான் விட்டு விலக வேண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஐந்தாவது காரியமாய் எடுத்து வாசிங்க. ஏசாயா 56:1. கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நியாயத்தையும் கை கொண்டு நீதியையும் செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும். அப்ப டோட்டலா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதியை கைவிடாமல் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது காரியம் யோபு 27:6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 27:6. எப்படி இருக்கணுமா? உங்க நீதியை எப்படி பிடிச்சிக்கணுமா? கெட்டியா பிடிச்சிக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும், எந்த பாவமும், எந்த பிசாசின் காரியங்களும், எந்த மாம்சத்தின் ஆவிகளும் நம்ம நீதியை அசட்ட பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கெட்டியா பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்னா, எடுத்து வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. யோபு 29:14. எப்படி பிடிச்சிக்கணும்னா, நீதியை எப்படி இருக்கணுமா? உடுப்பாய்னா ட்ரெஸ்ஸா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஹலோ, உங்களுக்கு இப்ப நீதி இல்லைன்னா நிர்வாணமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க நீதி எப்படி இருக்கணுமா? உடுப்பா இருக்கணும், ட்ரெஸ்ஸா இருக்கணும். ஹல்லேலூயா. வெளியே போகும்போது வரும்போது தேவனுக்கு ஏற்ற நீதிபதிகளாய் நம்ம செலுத்துகிறோமான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதையே சொல்லி நான் கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. 4:5. 7வது காரியம், நீதியின் பலிகளை கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போதுதான் என்ன நடக்கும்னா, எடுத்து வாசிங்க. 7வது காரியம், நீதியின் பலிகளை செலுத்தணும். எடுத்து வாசிங்க. என்ன நடக்கும்னா, நீதியின் பலிகளை செலுத்தும் போது எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 'நீதியின் பலிகளை செலுத்தணும் சொன்னல. அதுக்கப்புறமா அப்போ அந்த நீதியின் பலிகளை செலுத்து தேவன் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கும் போது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 18:21 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தேவன் மேல மாத்திரம் நம்பிக்கையாய் நீதியில இருக்கும் போது என்ன நடக்கும்னா, எசேக்கியேல் 18:21. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் விட்டு திரும்பி
என் கட்டளைகளை எல்லாம் நியாயப்பிரமாணங்களை எல்லாம் இப்போ சொன்ன 7 வார்த்தைகளை எல்லாவற்றையும் செய்வானாகில், ஹலோ, எப்போ பிழைப்பு வரும்? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு பிழைப்பு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தேவன் அநீதியை விரும்புகிறவர் அல்ல, துன்மார்க்கத்தை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் பாஸ்டர், நான் ஏன் பாஸ்டர் நீதியை நடக்கணும், நான் நீதியெல்லாம் நடத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா 24ஆம் வசனத்துல அதே காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே 18:24, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகினா அநீதிமானாய் மாறான். விலகி அநீதி செய்து துன்மார்க்கம் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானாகில், நீ எதா வேணாலும் போதுமா, நீ எவ்வளவுதான் நீதி செய்துட்டு அப்படியே துன்மார்க்கமாய் மாறி அநீதி செய்தா நீ செய்த நீதியெல்லாம் பார்க்க மாட்டா, நீ செய்த ஒரு அநீதி நிமித்தமாய் நீ சாகவே சாவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு 4 வசனத்துக்கு கீழே எப்படி மாறுது இல்ல? 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாருமா? நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீதியை நடப்பித்தால் நீ பிழைப்பாய். அதே நீ நீதிமானாய் இருந்து அநீதிமானாய் மாறி துன்மார்க்கத்தை விரும்பி நீ நீதி செய்ததெல்லாம் மறந்துட்டு அநீதி செய்தால் நீ சாகவே சாவாய். அப்ப பாஸ்டர், இந்த நீதியை நாங்க எப்படி நடப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் என்னதான் பாஸ்டர் பண்ணணும்? எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, நான் எப்படி என் நீதியில நான் நிற்பேன்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கன்க்ளூஷன் முடிக்கிறேன். 55:22. 55:22. ஹலோ, உங்களால ஏதாவது மாற்ற முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையில பிடிங்க, அவங்க மூஞ்ச பாருங்க. இதுவரைக்கும் என்னத்தை சாதிச்ச? உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? உன்னால ஏதாச்சும் மேற்கொள்ள முடிஞ்சுதா? உன் உடம்பு ஃபர்ஸ்ட் உன் பேச்சை கேக்குதா? அப்போ இப்ப என்ன பாருங்க, 55:22 சொல்ற பிரகாரம் உன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யாருமே பாஸ்டர் என்ன கேட்கறதுக்கு புள்ள இல்ல பாஸ்டர், என் மருமக கூட என்ன கண்டுக்க மாட்டேன்றா பாஸ்டர், என் பேர பிள்ளைங்க கூட இல்ல பாஸ்டர் நினைக்கிறேன்னா, நான் திரும்பவும் கேட்கிறேன், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. நீ எப்போ என் தேவன் மேல பாரத்தை வைத்துட்டு அவர் என்னை ஆதரிப்பார்னு சொல்றியோ, நீதிமானை ஒரு காலம் என் தேவன் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க பாஸ்டர், இந்த நாளில எந்த ஒரு பிள்ளை நீதியை நடப்பித்து உத்தமனாய் மாறணும். ஹல்லேலூயா. உத்தமனாய் இருக்கிறவன் தான் நீதிமானாய் மாறுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன 3 காரியம். என்னென்ன காரியம்? ஓய்வு நாளை ஆசரிக்கணும். 2வது, அக்கிரமத்தை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடணும். 3வது, நீதிக்கென்று விதைக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. 7 விதமான காரியங்களை சொல்லி இருக்கிறேன். முதலாவது காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். 2வது, நாதினாலே நீதியை துதியை செலுத்தணும். 3வது, வீட்டு பிள்ளைகளுக்கு நீதியை காத்து நடக்கும்படியாக செய்யணும். 4வது, ஆவியே விட்டு போற வரைக்கும் நம்ம நீதியை நம்ம விட்டு விடாமல் இருக்கணும். எப்படி விட்டு விடாமல் இருக்கணும்னா, 5வது, கெட்டியாய் பிடித்துக் கொள்ளணும். 6வது என்னமா, அந்த நீதி உங்களுக்கு உடுப்பாய் மாறணும். 7வது, நீதியின் பலிகளை செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் என் தேவன் உங்கள் மேல பிரியமா இருப்பார். உங்கள் மேல இருக்கிற அருவருப்புகள் துர்மார்க்கத்துல எடுத்து போட்டு தேவனிடத்துல திரும்பும் போதுதான் நீங்க பிழைப்பீர்கள், உத்தமனாய் மாறுவீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். உங்கள் பாரத்தை இந்த நாள்ல தேவன் மேல வைத்திருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆதரிப்பார். அவர் உங்கள் காலை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2024ஆம் வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம்.
வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்திருக்கிற பிள்ளைகளோ கரம் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் தேவைகளை சந்திப்பீராக. வந்த யாரும் வெறுமையாய் போகாது. அப்படி தெய்வீக பிரச்சனை தெய்வீக ஆளுகைக்குள்ள கடந்து செல்ல நீ கிருபை தருவீரா. பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடு. இந்த நாளில் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நீதியை நடப்பிக்கும் போது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நீதிகளை நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, அந்த நீதியை பின்பற்றி நடத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றுவீராக. அதனால நாங்கள் விட்டு துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும்போது நீதிக்கென்று நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிழைப்போம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் பாரங்கள் எல்லாவற்றும் மேலே வைத்து நாங்கள் கடந்து போகிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டான்னு சொன்ன வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றித்தாங்க. வந்த யாவரும் உம்மிடத்தில் மகிழ்ந்து களி கூற இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்திக்க கிருபைத்தாங்க. வரை தட்டப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்க. அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. மீரே ஆசீர்வாதம். மீட்பிரேசுங்கள ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வாழ்த்து கடந்து போங்க. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.